ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவிஸ் கிச்சன். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 2 kg சிக்கன் வச்சு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே பே லீஃப், பட்டை, கிராம்பு, கல்பாசி, சோம்பு, மிளகு சேர்த்து நல்லா வணக்கிக்குங்க. அடுத்து 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கறிவேப்பிலை, 8 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்குங்க. அடுத்து 3 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதும் 2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே மஞ்சள் தூள், டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன் மட்டும் நல்லா வணக்கி விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், சிக்கனில் இருந்தே நல்லா தண்ணி விட்டு குக் ஆகிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மசாலா பவுடர் நல்லா சிக்கன் கூட பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. கடைசி இது கூட கொத்தமல்லி தழைகளை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிவிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.